ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமன். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ சைந்தவி லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பீட்ரூட் ரைஸ், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியல் தாளிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொழுக்கட்டைக்கு பேரலி பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் வேர்க்கடலை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு காலையில் சமையல் எப்போவுமே 2 கையும் மாறி மாறி வேலை செஞ்சால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா பாப்பாவையும் ரெடி பண்ணணும், அவளுக்கு டெஸ்ட்டு, ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே ரீவெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா வதங்கின வாட்டி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த சைடு நான் வேர்க்கடலையும் வறுத்துட்டேன், எள்ளும் வறுத்துட்டேன். வேர்க்கடலை தோலியும் பேரலி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஆட் பண்ணி நல்ல மொட்டு வர வரைக்கும் சூடு பண்ணுங்கள். மொட்டு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு போட்டு நல்லா மாவு கிளறி விட்டுக்கோங்க. மாவு கிளறிட்டு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இந்த சைட் பீட்ரூட்டும் வெந்துட்டுருக்கு. பூர்ணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இது பூர்ணத்துக்கு ரெடி. உங்களுக்கு வெல்லம் பூர்ணத்தில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த அரைச்ச பூர்ணத்தை ஒரு வாட்டி உருண்டை பிடிச்சி பார்த்து அந்த உருண்டை கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வெல்லம் கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் வெல்லம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பீட்ரூட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடித்து வச்சுருக்க சாதம் போட்டு கொட்டி கிளறிடலாம். ஸோ பீட்ரூட் ரைஸ் ரெடி. நான் இதை எடுத்து ஆற வச்சுட்டேன். அது இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவும் ரெடி, பூர்ணமும் ரெடி. ஸோ ஆவியில் வேக வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஆனால் அது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சு வைக்கணும். ஸோ அது பிடிச்சு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிட்டேன். பிகாஸ் சின்னதாக மீடியம் சைஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் டைம் இருக்காது. வேறஸ் ஈவினிங் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அவங்களும் ஆஃபீஸ் போகணும், ஸ்கூலுக்கும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குழந்தைங்களுக்கு ஏன் சின்னதாக மெனக்கேட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அவளும் சாப்பிடுவா, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி ஒரு 4-5 கொழுக்கட்டை வச்சுட்டேன். அண்ட் சைந்தவியோட ஃபேவரட் ஸ்நாக் கொழுக்கட்டை. அதனால் அவள் கண்டிப்பாக சாப்பிட்ருவா. ஸோ அவளுக்கு பேக் பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறதுல எல்லா நாளும் ஒரே மாதிரி பூர்ணம் செய்யணும்னு அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நட்ஸு, கார கொழுக்கட்டை அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையும் ரெடி. அண்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கால வேலை எப்படி போகணும்